ஹாய் செல்லக்குட்டீஸ், ஃபேட் டு ஃபிட் கேர்ள் டே 46 தான் இருக்கும். இன்றைக்கி போய் செக் பண்ணால் 92.40 கேஜியில் இருக்கும். ஸோ வந்து முந்தா நேரத்தில் நான் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணல. ஒரு பெருசாக ஆக்டிவிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய வீட்டில் வந்து வேலை அது இதுன்னு நிறைய ஓடிட்டே இருந்தேன். தாரிகா பர்த்டே அது இதுன்னு சொல்லிட்டு. பட் வந்து ப்ராப்பராக எக்ஸசைஸ், அதுக்கப்புறமேட்டுக்கா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், வாக்கிங் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பீரியட்ஸ் டைம் இது. ஸோ பீரியட்ஸில் நான் பெருசாக வந்து ஒர்க் அவுட் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வாக்கிங் அப்படி தான் இருக்கும். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்மளோட பாடியை வந்து நம்ம சில குறிப்பிட்ட டைமில் இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நம்ம வந்து ஆக்டிவிட்டி பண்ணலனாலும் நம்மளோட ஃபுட்டை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான். ஸோ வந்து நான் 2 to 3 டேஸாக வந்து ஒர்க் அவுட்டே பண்ணல. இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு 30 கிராம் 40 கிராம்ஸ்ன்னு கம்மியாகிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபுட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 70% நம்ம வந்து டயட்டில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணனா கண்டிப்பாக வந்து அந்த 20% தான் நம்மளுக்கு அந்த எக்ஸசைஸ். பட் எக்ஸசைஸ் நம்மளுக்கு வந்து நம்மளோட பாடி வந்து டோன்ட் அப் பண்ணி கொடுக்கும். ஸோ எக்ஸசைஸ் கம்பல்சரி நீங்கள் வந்து பண்ணணும். 2 கண்ணுன்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். பண்ண முடியல அப்படின்னா டயட்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி காலைல வந்து சண்டே, அதனால் வந்து காலைல சும்மா அப்படி இப்படி இளநீர் குடிக்கலாம் போவோம். இளநீர் ஷாப் எதுவுமே பெருசாக இல்லை. அதனால் வந்து நாங்கள் ஒரு மாம்பழம் நுங்கு ஒரு 2 வாய் தான் குடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு வித்தவுட் சுகரில் ஒரு சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி மீன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ரொம்ப ஆசையாக இருந்தது, கிரேவிங்காக இருந்தது. ஸோ வந்து இன்றைக்கி ஒரு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மீல் டே தான் பிளான் பண்ணேன். இந்த ஒரு மீல் தான் என்னோட டேக்கு நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ வந்து சொரா போட்டு நிறைய பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு சொரா போட்டு வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை வந்து வித்தவுட் ஆயில் பண்ணி நான் தவா ஃப்ரை மாதிரி எடுத்துக்கிட்டேன். குழம்பு மீன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வச்சு செம்மையாக இன்றைக்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல. நான் பிரேக் எடுத்தேன். நீங்களுமே வந்து ஒரு மீல் நல்லா ஹெவியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அடுத்த 2 மீல் 1 மீல்ஸ் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து சூப்பராக வெயிட் லாஸும் ஆகும், உங்களோட கிரேவிங்ஸும் கண்ட்ரோல் ஆகும். நம்ம பெருசாக வந்து நம்ம டயட் பண்ணும்போது நம்ம வந்து சீட் மீல்க்கெலாம் பெருசாக போக மாட்டோம். அதாவது கண்டினியூஸாக சீட் மீல் போக மாட்டோம். இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துகிட்டு 1 மீல் ஹெவியாக சாப்பிட்டு நெக்ஸ்ட் மீல் ஸ்கிப் பண்ணிக்கோங்க.